ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலையிலையும் ரன்னிங் போகலை, ப்ரேயர் பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி அதாவது இன்றைக்கி காலையில் இன்றைக்கி ப்ரிப்பேரும் படிக்கவும் உட்காரல ஹெச்ஆரில். இன்றைக்கி டியூஸ்டே ஆகுது. ஸோ அதான் நேற்றுக்கு படித்ததில் பாதி தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தது. பேலன்ஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் போஸ்ட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதாவது ரெக்ரூட்மெண்ட்னால் என்ன, ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, எட்வின் ப்ளூஃபில்போ, டேல் எஸ் பீச், டால்டன் மெக் ஃப்ளார்ட், அவங்களாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்னால் என்ன, அதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டருங்கிறவங்க என்னென்ன ப்ராசஸ், எப்படி அதை ஃபீல் பண்ணி நம்ம பண்ணணும், நம்ம எப்படியாப்பட்ட கேண்டிடேட் எடுத்து தரோமோ அதை பொறுத்து தான் அந்த கம்பெனியோட க்ரோத்தே இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சு நம்ம வந்து ஹெச்ஆர் ரெக்ரூட்டராக இருக்கவங்க அதை பண்ணணும். ஸோ அதில் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ ஜாயினிங், போஸ்ட் ஜாயினிங் சொல்லிட்டு ரெண்டாவது பிரிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீ ஜாயினிங் மட்டும் பார்த்தோன்னா, ப்ரீ ஜாயினிங்கில் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது முக்கியமான இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பட்ஜெட்டிங், அதுக்கடுத்து சோர்சிங், அதுக்கடுத்து ஷார்ட் லிஸ்டிங், அதுக்கடுத்து செலக்டிங், அதுக்கடுத்து ஆஃபர். ஸோ மொத்தம் 5 ப்ராசஸ்ஸு ரெக்ரூட்மெண்ட்டில். ப்ரீ ஜாயினிங் ப்ராசஸ் மட்டுமே 5 ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங்னு பார்த்திங்கன்னா, பட்ஜெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கேண்டிடேட்டை எடுக்க போகிறோம். இப்போது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஒரு அக்கௌண்டன்ட் எடுக்க போகிறோம், இல்லை ஒரு ஹெச்ஆர் எடுக்க போகிறோம், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் எடுக்க போகிறோம், இல்லை லோ லெவலில் ஹவுஸ் கீப்பிங் எடுக்க போகிறோம். அப்படின்னா அந்த நபருக்கு எவ்வளோ நம்ம வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், அதை நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து மேஜரானது. பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ தூரம் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த கேண்டிடேட்டுக்கு அவரோட வேல்யூ நம்ம எவ்வளோ தூரம் கொடுத்து அவனுக்கு வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற அந்த டாப்பிக்கே அதில் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி ஆஸ் அ எம்ப்ளாயராக உங்களுக்காக வந்து வேலை பார்க்குறவனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட ஒர்த்தை காட்டுறீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் இந்த பட்ஜெட்டிங் வந்து நடக்கும். உதாரணத்துக்கு நான் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியில். இப்போது ஒரு ஃபீல்டு ஸ்டாஃபாக வரவங்க, அவங்க ஃபீல்டில் எவ்வளோ தூரம் அவங்க வந்து ஃபீல்டில் போயிட்டு அலைஞ்சு வேலை பார்ப்பாங்க. ப்ளஸ்ஸு நம்மளோட காம்படிட்டர்ஸும் இருக்காங்க. இப்போ நம்ம மைக்ரோ ஃபைனான்ஸ்லேயே ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களும் எவ்வளோ தூரம் ஒரு ஃபீல்டு ஸ்டாஃப் ஸ்டார்டிங்கில் நியூவாக வந்து ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு கேண்டிடேட் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட்டிங்கிறது இட்ஸ் ப்ளே அ மேஜர் வைட்டல் ரோல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சோர்சிங் சொல்கிறது. அந்த சோர்சிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். இன்டர்னலுங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனிலே ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி கொடுத்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஃபீல்டு ஸ்டாஃபாக இருக்கவங்கள பிரான்ச் மேனேஜராக மாற்றுவாங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷனும் கொடுத்து மாற்றுவாங்க. ஸோ இன்டர்னலுங்கிற பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபரு, ஃபார்மர் எம்ப்ளாயியாக இருந்தாலும் அவங்கள கூப்பிடுறது. அதுக்கடுத்து இன்டர்னலாக அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம கேண்டிடேட்ஸு நம்ம ஸ்டாஃப்குள்ளேயே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது, யாராச்சும் இருக்காங்களா, அப்ளை பண்ணுறாங்களா. நமக்கு இப்போது ஒரு ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்க ஒரு குரூப் உள்ள நம்ம போய்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்ம பிரான்ச் மேனேஜர் ஓப்பனிங் இருக்குது, யார் அப்ளை பண்ணுறா, யார் எலிஜிபிள் இருக்கா, அதுக்கான இன்டர்வியூலாம் ப்ராசஸாக இருக்கும். அதுக்கான இன்டர்னலாக மட்டும் நம்ம வந்து இன்டர்வியூ இருக்காது. எல்லாத்துக்குமே ப்ராப்பரான இன்டர்வியூ இருக்கும், ப்ராப்பரான டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சோர்சிங் மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து இன்டர்னலாக நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆஸ் அ ஹெச்ஆர், ஆஸ் அ எம்ப்ளாயர், வி நோ த கேண்டிடேட் ஆல்ரெடி. ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ எம்ப்ளாயி இன் ஆர் ஓன் கம்பெனி.
ஸோ ஹவ் ஹி பர்ஃபார்ம்ஸுங்கிறது அந்த அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இன்டர்னல் சோர்ஸில் எடுக்கிறது ரொம்ப பெட்ரு. அது என்னென்ன மாதிரியான இன்டர்னல் எடுக்கலாம்னா ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபரு, ஃபார்மர் எம்ப்ளாயி, இன்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, எம்ப்ளாயி ரெஃபரல்ஸு, அடுத்து ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ். அதாவது ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸில் யாராச்சும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருப்பாங்க. ஸோ யாராச்சும் இப்போது நோட்டீஸ் பீரியட் லாஸ்ட் ஒரு 3 மந்த் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதை இன்டர்னல் சோர்ஸில் எடுக்கலாம். எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாக எடுக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து இப்போ நியூஸ் பேப்பரில், ஆப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறது, ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷனில் எடுக்கிறது, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், காலேஜஸில் போய் விசிட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறது, வேர்ட் ஆஃப் மவுத், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இந்த மாதிரி நமக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்த கம்பெனியில் ஸோ கம்பெனியில் ஸோ ஓப்பனிங்ஸ் இருக்குது, நீங்கள் விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட கொடுக்குறது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸில் நம்ம பண்ணுறது. இதெல்லாம் தான் நம்மளோட சோர்சிங் பாயிண்டில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேஜராக ஷார்ட் லிஸ்டிங் வந்து நம்ம ஒரு கேண்டிடேட்டை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது பட்ஜெட்டிங் போராட்டத்தையே இவ்வளோ தூரம் நம்ம வந்து கொடுக்க போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சோர்சிங் பண்ணுறப்பயே நம்ம வந்து எந்தெந்த கேண்டிடேட்டை நம்ம இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக எடுக்க போகிறோமா, அவங்க எந்த அளவுக்கு வேல்யூவான கேண்டிடேட்டு அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதே இந்த ஷார்ட் லிஸ்டிங்கிற ப்ராசஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் இப்போது ஒரு 30,000 நம்ம ஒரு அந்த பையனுக்கு நம்ம வந்து சிடிசி கம்பெனிலேருந்து சிடிசி போட்டு கொடுக்குறாங்கன்னா, அந்த சிடிசிக்கு அவன் ஒர்த்தபுளா, அவன் வந்து எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கான், எவ்வளோ ஏதாச்சும் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்களா, அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது ஷார்ட் லிஸ்டிங்கில் பண்ணுறது. குறிப்பாக நம்ம வந்து எதை வச்சு நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோமா, ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக ரீசன் ஃபார் சேஞ்சாக என்ன ரீசன் இருக்குது, எதனால் ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்குறது மூலமாக ஷார்ட் லிஸ்ட்டில் ஆகலாம். அதுக்கடுத்து அந்த ப்ரொஃபைல் நம்ம பார்க்குறப்பயே ஒரு கம்பெனியில் எத்தனை வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது லாங்கிவிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் அவங்க அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கடுத்து லாங் கேப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து அவங்க ஏதாச்சும் லாங்காக கேப் எடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணணும். லேக் ஆஃப் கரியர் ப்ரொக்ரஷன், டீப்ரமோஷன் ஆகியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து ஏதாச்சும் இஷ்யூ பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் ஒரு கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை நம்மளால் சோர்ஸே பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து முடித்த பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து செலக்டிங் ப்ராசஸ்ஸு. செலக்டிங்கில் அந்தந்த கன்சர்ன் ஹெச்ஆர் வந்து பார்த்துட்டு அந்தந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு டைரெக்டாக இன்டர்வியூ என்ன மாதிரியான டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக செலக்டிங் ப்ராசஸ் நடக்கும். அது முடிச்சுட்டு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அவங்க அந்த கன்சர்ன் ஆப்ரேஷன் ஹெட்டு, ஆப்ரேஷன் மேனேஜரை நம்ம வந்து அவங்கள்ட்ட கன்சர்ன் மெயில் அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு நம்ம வந்து ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரீ ஜாயினிங்கில் நடக்கிற ப்ராசஸ். தேங்க்யூ.